ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்க ஒரு டாபிக், ஏன் தமிழ் சினிமானால் 1000 கோடி அடிக்க முடியலை? ஒய் கான் தமிழ் சினிமா ஹிட் 1000 crore? அது அவ்வளோதான். ஏன் நம்ம தமிழ் சினிமாவால் 1000 கோடி அடிக்க முடியலங்கிறத பற்றி பேசும்போது ஒரு மூணு கருத்து எனக்கு வருது. அதை பற்றி பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த 1000 கோடி கலெக்ஷனுங்கிறது தேவையா தமிழ் சினிமாவை பொறுத்த அளவில் அப்படிங்கிறத பற்றியும் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த 3 ரீசன்ஸ், எனக்கு தோன்ற 3 ரீசன்ஸ் என்னங்கிறத சொல்லிடுறேன். அப்படியா? தமிழ் பீப்புள்ஸ் இப்போ தமிழ் சினிமாவை பார்க்குற கண்ணோட்டமே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா மூவிங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காண்டி பண்ணுற ஒரு விஷயம்தான். மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறக்காண்டி தான் மூவிங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சு. ஆனால் இப்போது தமிழ் சினிமா வந்துட்டு எப்படி போயிட்டுருக்கு, தமிழ் மக்கள் தமிழ் சினிமாவை எப்படி பார்க்குறாங்கன்னா, எனக்கு ஒரு படம் வருது, நான் ஒரு படம் பார்க்குறேன்னா அது சயின்டிஃபிக்கலாக, லாஜிக்கலாக, பொலிட்டிக்கலாக ஒரு படம் கரெக்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது ஒரு நல்ல படங்கிற ஒரு மெச்சூரிட்டி லெவலில் நம்ம தமிழ் மக்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க. எல்லாருமே நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டை கிரியேட் பண்ணிட்டாங்க. தமிழ் சினிமாக்குங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் தமிழ் ஆடியன்ஸ்குள்ளே வந்துருச்சு. நமக்கு தமிழ் சினிமாவில் ஒரு படம் வருது அப்படின்னா அந்த படம் இப்படித்தான் இருக்கணுங்கிற ஒரு ஸ்டாண்டர்டுக்கு நம்ம எல்லாரும் வந்துட்டோம். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா நம்ம சினிமாவை கொண்டாடுறதுல இருந்து நம்ம வந்துட்டு தமிழ் சினிமாவை ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸை தாண்டியான ஒரு விஷயமா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு அது லாஜிக்கலாக கரெக்டாக இருக்கணும், பொலிட்டிக்கலாக கரெக்டாக இருக்கணும், சயின்டிஃபிக்கலாக ஒரு படம் கரெக்டாக இருக்கணுங்கிறத நம்ம பேச ஆரம்பிச்சிட்டனால அது என்டர்டெயின்மெண்ட் பர்பஸை தாண்டி தமிழ் சினிமா இப்போ வேறு திசையை நோக்கி போயிடுச்சு. அதுவுமே நம்மளால் ஒரு 1000 கோடி அடிக்க முடியாததுக்கு ஒரு சின்ன அஃபெக்டாவது பண்ணுதுங்கிறத நான் நம்புகிறேன். அப்புறம் 2வது ரீசன், இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. டாக்ஸிக் ஃபேன் பேஸ். அதாவது நம்ம ஒரு ஹீரோக்கு ஃபேனாக இருக்கோன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஹீரோ இருக்காரு, அவர் படம் பண்ணுறாருன்னா அந்த படத்தை புட் டவுன் பண்ணுறது, அந்த படத்தில் நெகட்டிவ் ரிவ்யூ பரப்புறது, அந்த படம் நல்லா இல்லை, இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லைன்னு தேவையில்லாமல் ஒரு விஷயம் அது உண்மையாகவே நல்லா இல்லைங்கிறப்ப நீங்கள் சொல்கிறது ஓகே, எல்லாரும் ஏற்றுக்கிறணும், எல்லாரும் ஏற்றுக்க தான் வேணும். ஆனால் ஒரு ஹீரோ எனக்கு பிடிச்சிருக்கு, அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஹீரோ வராரு அப்படிங்கிறனால இன்னொரு படத்தை அடிக்கிறதா இருக்கட்டும், அந்த ஹீரோவோட படத்தை புட் டவுன் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் தமிழ் சினிமாவில் இப்போன்னு இல்லை எப்பயுமே நடந்துகிட்ருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்து எடுத்து பார்த்தாலுமே கமல் விசஸ் ரஜினியாக இருக்கட்டும், என் தலை விசஸ் தளபதியாக இருக்கட்டும், ஒரு ஆக்டரை சப்போர்ட் பண்ணுறவங்கிறக்காண்டி இன்னொரு ஆக்டரை போட்டு அடித்து அவர் படமே ஓட முடியாத அளவுக்கு கொண்டு வர அளவுக்கு இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் ஃபேன் பேஸ் அவ்வளோ மோசமாக இருக்குது. ஒருத்தரை நம்ம சப்போர்ட் பண்ணுறோங்கிறக்காண்டி இன்னொருத்தரை புட் டவுன் பண்ணோன்னா அது நம்ம தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய அடியை கொடுக்கத்தான் செய்யும். இதை நான் எப்போ நோட்டீஸ் பண்ணேன்னா, கங்குவா அப்போ நிறையா நோட்டீஸ் பண்ணேன். அதாவது அந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறத தவிர்த்துட்டு ஒரு மொதல் ஷோ வரதுக்கு முன்னாடியே எப்படி ஒரு படத்தை பற்றின நெகட்டிவ் ரிவ்யூ வர முடியுங்கிறது எனக்கு அந்த படத்தில் போயிட்டு வந்த பிறகு தான் தோணுச்சு. ஏன்னா அந்த படத்தில் அது நடந்துச்சு. ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் ஷோ ஓடுறதுக்கு முன்னாடியே ஒரு படத்தை பற்றின எப்படி ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ வருது அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் எனக்கு இந்த பாயிண்ட் தோணுச்சு. அதாவது ஃபேன் பேஸ் ஒருத்தர் சப்போர்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தரை புட் டவுன் பண்ணும்போது தான் அது டாக்ஸிக்காக மாறுது. அது இந்த 1000 crore கிளப்பில் நம்ம என்ட்ரு ஆகுறதுமே மேஜராக அஃபெக்ட் பண்ணுறது இந்த டாக்ஸிக் ஃபேன் பேஸ் தான். 3வது விஷயம், இது பார்த்திங்கன்னா இந்த ஃபேன்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் தாண்டி கவர்மெண்ட் இன்வால்வ் ஆன ஒரு விஷயம். ஒரு தமிழ்நாட்டில் ஒரு படம் வருது அப்படின்னா தேட்டரில் மேக்ஸிமம் அமௌண்ட் 300 தான் இருக்கும். ஒரு நார்மலான ஒரு சினிமா பார்க்குறோன்னா மேக்ஸிமம் ரேட்டே 300 தான் இருக்கும். அது 200, 150 அது சீட்டை பொறுத்து உங்களுக்கு மாறலாம். ஆனால் மேக்ஸிமம் ரேட்டே 300 தான். இது நம்ம தமிழ்நாட்டை விட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னா அஃபிஷியலாக, அதாவது அன்அஃபிஷியலாக இல்லாமல் அஃபிஷியலாகவே தேட்டருக்காரனே அவனோட ரேட்டை அவன் முடிவு பண்ணலாம். எனக்கு இந்த படத்தை நான் இவ்வளோக்கு ஓட்டுவேன் நான் முடிவு பண்ணானா அவன் அந்த படத்தை அவ்வளோக்கு ஓட்டலாம். நான் பெங்களூரில் இருந்தப்போ நான் கோட் படத்துக்கு ஃபஸ்ட் ஷோ பார்த்தது புக் மை ஷோவில் பெங்களூரில்
கோட் மூவிக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1000 கோடி அடிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய இதாக இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்து புஷ்பா 2 எடுத்துக்கோங்களேன். அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்துட்டு தன்னோட கவர்மெண்ட்டை, கர்நாடகா கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அவங்களே பர்சனலாக ரெக்வஸ்ட் பண்ணி எங்களுக்கு வந்துட்டு இன்னுமே டிக்கெட் ரேட்டை அதிகப்படுத்தணும், அதாவது ஆக்சுவலாகவே அவங்களுக்கு வந்து டிக்கெட் ரேட் அதிகமாக தான் இருக்கும், அதையும் தாண்டி எங்களுக்கு வந்து டிக்கெட் ரேட் அதிகமாக இருக்கணும்னு கேட்டு வாங்கினதா அஃபிஷியல் நியூஸே வெளியே வந்தது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம இப்போது ஓவர் ஹைப்பில் வந்த ஒரு படமே எடுத்துக்கலாமே, லியோ இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்த எந்த படத்துக்குமே அந்த மாதிரி ஒரு ஹைப் இருந்ததே கிடையாது. அதில் அன்அஃபிஷியலாக ஒரு டிக்கெட் நீங்கள் வாங்கியிருந்தாலுமே அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயை தாண்டி இருக்காது. ஆனால் இங்கே அஃபிஷியலாகவே அவங்க 1000 ரூபாய்க்கு விற்கும்போது அங்கே இருக்க ஃபேன்ஸ் அதை எவ்வளோ காசு கொடுத்து ஃபஸ்ட் ஷோ டிக்கெட்லாம் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்கன்னு யோசிங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவுக்கும் வெளியே அவங்க 1000 crore அடிக்கிறதுக்குமே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை கிரியேட் பண்ணுது. இப்போது நம்ம லியோக்கு இருந்த மாதிரி வேறு எந்த படத்துக்கு போய் ஹைப் இருக்குமான்னு கேட்டால் கஷ்டம்தான். ஸோ இந்த டிக்கெட் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமா 1000 கோடி அடிக்குதுங்கிறத ஏன்னா ஒரு மைனஸாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இதை தாண்டி நமக்கு இப்போது 1000 crores மூவி அவசியமா அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா, நான் இப்போது ரீசெண்டாக வந்த ஒரு 1000 crore மூவிஸ் எல்லாம் எடுத்து பாருங்களேன். பத்தான், ஜவான், இப்போ போன புஷ்பா 2 இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 crore மூவிஸ், சரிங்களா? இப்போ 8000 crore மூவிஸ் இருக்குது. இதில் இப்போ ரீசெண்டாக போன இந்த 3 மூவிஸையுமே எடுத்துக்கோங்களேன். இந்த 3 மூவிஸுமே சயின்டிஃபிக்கலாக, லாஜிக்கலாக எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதை தாண்டி எப்படி இந்த படம் ஜெயிச்சிச்சுன்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு சத்தியமாக தெரியல. எப்படி இந்த படங்கள் 1000 கோடி அடிச்சிச்சுங்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனால் எதுவும் வரமாட்டேன். சரி, மிச்சம் 2 படத்தை விட்டுறலாம். இப்போ வந்த புஷ்பா 2 அந்த படத்தில் ஒரு ஸ்டோரி இருக்கா, ஒரு நல்ல ஒரு ஏதாவது ஒரு இதாண்டா படம்னு சொல்கிற அளவுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக ஒரு மயிறு கூட கிடையாது. அப்படி இருக்க பட்சத்தில் அது எப்படி 1000 crore அடிச்சிச்சுங்கிறத என்னால் சுத்தமாகவே ஏற்றுக்க முடியல. அப்படி இருக்க பட்சத்தில் இப்போது 3 படங்கள் உள்ளே போயிருக்கா. அந்த 3 படத்தை எடுத்து பார்த்தாலுமே சயின்டிஃபிக்கலாக, லாஜிக்கலாக எதுவுமே கரெக்டாக இல்லை. அப்போ நம்ம இப்போ அடுத்து ஒரு 1000 crore மூவி நம்ம அடிக்கணும்னு போனால் நம்மளும் இந்த மாதிரி தான் படம் எடுக்கணுமாங்கிறத ஒரு டேரக்டர்ஸ்குள்ளே ஒரு தாட்டாக இது கொண்டு போய் சேர்த்துடக்கூடாதுங்கிறது என்னோட பெரிய கன்சர்னாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் நம்ம தமிழ் சினிமா ஒரு ஸ்டாண்டர்டை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம தமிழ் சினிமா நம்ம நினச்சதை தாண்டி ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு போயிட்டுருக்கு. நம்ம தமிழ் சினிமாவை இந்தியாவுக்குள்ளே கொண்டாடணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இல்லை நாளை பின்ன ஒரு ஹாலிவுட்லேயோ எவ்வளோ ஒருத்தர் ஒரு படத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி நான் படம் எடுக்கணும், ஏன்னா லைக் எந்திரன் 1ன்னு நினைக்கிறேன், அதில் வந்துட்டு பல ரோபோட் சேர்ந்து ஒரு ஹியூமன் ரோபோட்டாக, பெரிய ஹியூமன் ரோபோட்டாக மாறும். அப்படி இருக்க சீனை நம்ம அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரானில் வைக்கலாங்கிற அளவுக்கு நம்ம தமிழ் சினிமா வெளியே பேசப்படுது. Robo had influenced Avengers Age of Ultron, and that there was a sequence that was directly influenced by the end of Robo. அப்படி இருக்க படங்கள் ஒரு 1000 கோடி அடிக்குதுன்னா அதுதான் நமக்கு பெருமை. அதை விட்டுட்டு புஷ்பா 2 மாதிரியான ஒரு படம் தமிழ் சினிமாவிலேருந்து வந்து அது 1000 கோடி அடிக்குதுன்னா அது பெருமை தான். ஆனால் நம்ம அப்படி அடிக்கணுமா? நமக்கு அந்த மாதிரியான படத்தை கொடுத்து நம்ம ஒரு 1000 கோடி மூவி அடிக்கணுமாங்கிறதான் என்னோட கேள்வி. நமக்கு இந்த ஸ்டாண்டர்ட்லேயே போவோம், கதை ஓரியன்டாக போவோம், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே பெஸ்ட்டாக கொடுத்து ஒரு படத்தை கொண்டு போகிறது தான் என்ன கேட்டால் நம்ம தமிழ் சினிமாவுக்கு நம்ம பண்ணுற ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்கும். அதை விட்டுட்டு புஷ்பா 2 மாதிரியான ஒரு படம் 1000 crore அடிச்சிச்சுன்னா எனக்கு அது அப்படி ஒரு தமிழ் சினிமா 1000 crore அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது என்ன கேட்டால். ஒரு தேவையில்லை. நம்ம அதுக்கு மகாராஜா மாதிரியான ஒரு லோ பட்ஜெட் படத்தையே நமக்கு ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே வச்சே நம்ம நல்ல படங்கள் கொடுத்து நம்ம அதை கொண்டாடிட்டு போகலாம். நமக்கே 1000 crores வேணும். நல்ல படங்கள் கொடுத்து நல்ல படங்கள் போனால் தான் அது நமக்கு பெருமை. புஷ்பா 2 மாதிரியான ஒரு படம் தமிழ் சினிமாவில் வந்து 1000 crore அடிக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது என்ன கேட்டால். இப்போ நான் முன்னாடி சொன்ன 3ஐயுமே எடுத்துக்கோங்களேன். நம்ம டாக்ஸிக் ஃபேன் பேஸாக இருக்கட்டும், நம்ம தமிழ் பீப்புள்ஸ் மெச்சூர் ஆகிட்டாங்கிறதா இருக்கட்டும், இந்த டிக்கெட் ப்ரைஸாக இருக்கட்டும், இந்த 3 ரீசன் நான் சொன்னேன் ஏன் 100 crores நம்மளால் அடிக்க முடியலங்கிறது. இந்த 3 ரீசன்ஸே நம்ம மாற்றி தான் நம்ம தமிழ் சினிமா அந்த 1000 crores அடிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் பதில் சொல்லணும். இந்த டாக்ஸிக் ஃபேன் பேஸை விட்டுருங்க, அது நம்ம மாற்றி தான் ஆகணும் என்னன்னாலும். அதை விட்டுட்டு மிச்சம் இருக்க 2 கருத்தை பாருங்கள். நம்ம இல்லாஜிக்கல் சீன்ஸு, ஒரு சயின்டிஃபிக்காக இல்லாத ஒரு சீன்ஸை மூவியில் வச்சு தான் அந்த மூவியை நம்ம செலிப்ரேட் பண்ணி தான் நமக்கு 100 crores வரணுமா? இல்லை டிக்கெட் ப்ரைஸை ஏற்றி 1000 2000 டிக்கெட் ப்ரைஸ் வச்சு தான் நமக்கு ஒரு 1000 கோடி மூவி வரணுமாங்கிறத நீங்கள் தான் யோசிக்கணும். நமக்கு அந்த மாதிரியான படங்கள்
அப்படி பண்ணி தான் நம்ம தமிழ் சினிமா ஒரு 1000 கோடி அடிக்கணும்னா அப்படிப்பட்ட ஒரு 1000 கோடி மூவி நமக்கு தேவையாங்கிறத நீங்க தான் யோசிக்கணும். அது இப்போ வர 3 படங்கள் என்னோட எதிர்பார்ப்புல இருக்கு. கூலி, அப்புறம் இப்போ வர ஜெயிலர் 2வா இருக்கட்டும், அப்புறம் நம்ம தளபதியோட கடைசி படமான 69. இந்த 3 தான் என்னோட ஒரு ஹோப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 100,000 crores அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்க 3 படங்கள். ஸோ இந்த படங்கள் ஒரு நல்ல ஸ்டோரி கொண்டு ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே வச்சு ஒரு 1000 crores அடிச்சிச்சுன்னா அதுதான் நம்ம தமிழ் சினிமாக்கான ஒரிஜினல் 1000 crore இருக்குமே தவிர, புஷ்பா 2 மாதிரியான ஒரு படம் எடுத்து தான் நம்ம வந்துட்டு 1000 crore போகணுங்கிற எந்த அவசியமும் நமக்கு கிடையாது. 1000 crores அப்படி நமக்கு அடிக்கணுங்கிறத தேவையே இல்லை என்ன கேட்டால். இதுதான் என்னோட கருத்து 1000 crore மூவி லிஸ்ட்டில். நீங்கள் உங்களோட கருத்து என்னங்கிறத கீழே சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் அடுத்து ஒரு 1000 crores ஒரு தமிழ் சினிமா அடிச்சிச்சுங்கிற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.